தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் சரக்கு ரயில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த பெட்டிகளை அகற்றும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். சரக்கு ரயில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதன் பெட்டிகளை அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது சென்னை எண்ணூர் துறைமுகத்திலிருந்து அரக்கோணம் மார்க்கமாக பொருளை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டதுங்க. இந்த சரக்கு ரயில்ல பெட்டியில தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதாவது இந்த சரக்கு ரயிலானது எரிபொருளை ஏற்றிட்டு போன ஒரு சூழ்நிலையில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. 52 பெட்டிகளை கொண்ட இந்த சரக்கு ரயில்ல 12 பெட்டிகள்ல தற்போது மிகவும் தீப்பற்றி இதாக எரிஞ்சிட்டு இருக்குது. இதனால இந்த பகுதியில வானுயரத்துக்கு கரும் புகையானது சூழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில பொதுமக்களிடையே இது பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. மேலும் ரயில்வே தண்டவாளங்கள்ல சரக்கு பெட்டிகள்ல வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்து வர்ற ஒரு சூழ்நிலையில சென்னையிலிருந்து அரக்கோணம் மார்க்கமாகவும் அதே போல அரக்கோணத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய புறநகர் ரயில்கள், எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என அனைத்து ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருவூர், பேரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல அந்த தீயானது கொழுந்து விட்டு எரிந்து வர ஒரு சூழ்நிலையில இந்த பகுதியில இது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. இதனை அடுத்து ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக அடுத்தடுத்த பெட்டிகள்ல இருந்து தீ பரவாம இருக்க ரயில்ல மீதமுள்ள பெட்டிகளை அகற்றும் பணியில ஈடுபட்டு தற்போது அகற்றி இருக்கிறாங்க. எரியாமல் இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகள், அதாவது அந்த மொத்தம் 52 பெட்டிகளோடு வந்தது இல்லையா, அந்த தீப்பிடிச்ச பெட்டிகள் போக மற்ற பெட்டிகளை பிரிச்சு எடுத்துட்டாங்க. அதனால அந்த பாதிப்பு இல்லாத பெட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதாப், அதே மாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நேரில் ஆய்வு செய்து வர்றாங்க. அதே மாதிரி அந்த ரயில்கள் இந்த ரயில் தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த அடுத்தடுத்து நிக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் மற்றும் மெயில் போன்ற பேசஞ்சர் போன்ற ரயில்கள்ல இருக்கக்கூடிய பயணிகளோட வசதிகளுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. மேலும் தீப்பற்றி எரிந்து வரக்கூடிய குடியிருப்பு பகுதியிலிருந்து தற்போது பொதுமக்களை அகற்றும் பணியை நடைபெற்று இருக்குது. அதே மாதிரி திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே இந்த பிரச்சனையால அங்க சென்னை அரக்கோணம் மார்க்கம் செல்லும் அனைத்து ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்குதுங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.